பல நாள் குழந்தை இல்லாதவங்க கிருஷ்ணரை சரணடைஞ்சு கிருஷ்ணரை மனமுருகி வேண்டி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுனாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகணும்னு சொல்கிறாங்களே. கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுறதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான தடை ஒருத்தவங்களுக்கு எப்படி விலகுது, அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிருஷ்ணர் வெண்ணெயை திருடி சாப்பிட்டு பானை கீழே போட்டு உடைப்பாராம். எதுக்கு அந்த மாதிரி பண்ணுறாரு, இதில் இருக்கிற சூட்சமான விஷயங்கள் என்ன, அப்புறம் கிருஷ்ணரை பற்றின நல்ல சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த பதிவில் பார்ப்போம். ஸோ இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஆவணி மாதம் தைபிர அஷ்டமியில் தேவகிக்கும் வசுதேவருக்கும் கம்சனோட சிறையில் 8வது குழந்தையாக பிறந்தவர் தான் கிருஷ்ணர். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணனுக்கும் 8 அப்படிங்கிற நம்பருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. கிருஷ்ணன் பிறந்த திதி 15 திதிகளில் 8வது திதியான அஷ்டமி திதியில். அதே மாதிரி கிருஷ்ணன் பிறந்தது தேவகிக்கு 8வது குழந்தையாக பிறகுறாரு. ஜாதக கட்டத்தில் இருக்கிற 12 பாவங்களில் இந்த 8வது பாவத்தை சிறைச்சாலை கூட சம்மந்தப்படுத்தி சொல்கிறாங்க. இந்த 8வது பாவத்தோட கேரக்டராக என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒருத்தரோட ஆயுளை குறிக்கிற ஸ்தானம், ஒருத்தர் வாழ்க்கையில் எதிர்பாராமல் நடக்கிற விஷயங்களை குறிக்கிற இடம், எளிமையாக மற்றவங்களுக்கு தெரிய வராத ரகசியங்களையும் மர்மங்களையும் குறிக்கிற இடமா இந்த 8வது பாவத்தை சொல்லுவாங்க. கிருஷ்ணரோட வாழ்க்கையில் இந்த 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொரு கட்டத்திலையுமே இருக்கும். அவர் பூரணமான ஆயுளோட 125 வருஷம் இந்த பூமியில் நமக்காக வாழ்ந்தார். அவரை தாக்குறதுக்கு எப்போ எந்த அசுரன் வருவான், எந்த அரக்கி வருவான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலையில் தான் கிருஷ்ணர் வாழ்ந்தார். ஒரு சாதாரண மனுஷனை எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது. அவர் சாதாரணமான மனிதனா இல்லை கடவுளானே தெரியாமல் அவர் கூட இருக்கிறவங்களே குழம்பியிருக்காங்க. கிருஷ்ணருக்கு 16,108 மனைவிகள். ஆனால் அவர் தன்னை பிரம்மச்சாரின்னு சொல்லிப்பார். பார்க்குறதுக்கு மனிதனை போல சந்தோஷமாக இருப்பார், ரொம்ப எளிமையாக மற்றவங்க கூட பழகுவார். ஆனால் ஒவ்வொரு நாளும் தான் மனிதன் இல்லை, தான் ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரியான விஷயங்களை தான் கிருஷ்ணர் தன்னோட வாழ்நாளில் செஞ்சுருக்காரு. இந்த 8வது இடத்துக்கு இன்னொரு அம்சமும் இருக்குது. இதை மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணர் ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நைட்டு கம்சனோட சிறைச்சாலையில் பிறந்ததுக்கப்புறம் கிருஷ்ணனோட தந்தை வசுதேவர் கிருஷ்ணனை தூக்கிட்டு அங்கேருந்து கோகுலத்துக்கு போய் தன்னோட நண்பனான நந்தகோபர் வீட்டில் வச்சிருவார். இந்த விஷயம் நந்தகோபருக்கும் தெரியாது, யசோதைக்கும் தெரியாது. யசோதைக்கு பிறந்த குழந்தை தான் கிருஷ்ணன் நினச்சி கோகுலத்தில் ஒரு பெரிய திருவிழாவே போய்கிட்டு இருக்கும். அப்போது ஒரு அழகிய பெண் வடிவத்தில் பூதனா அப்படின்ற அரக்கி கிருஷ்ணருக்கு பால் கொடுக்க வருவாள். அப்போது அந்த பூதனா அப்படின்ற அரக்கியை வதம் பண்ணி அந்த அரக்கியோட ஆத்மா உயர்ந்த கதி அடையிறதுக்கு அருள் செய்வார். இதே மாதிரி தன்னை அழிக்க வந்த அரக்கர்கள் எல்லாத்தையுமே வதம் பண்ணி அவங்களோட ஆத்மாக்கள் உயர்ந்த கதி அடையிறதுக்கு கிருஷ்ணர் அருள் செஞ்சுருக்காரு. கடைசியில் தர்ம பூமியான குருட்சேத்திரத்தில் மகாபாரதம் யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இந்த பகவத்கீதையை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கடைசியாக மோட்சம் அடைகிறதுக்கான எளிமையான வழி என்ன அப்படிங்கிறதையும் அர்ஜுனன்கிட்ட கிருஷ்ணர் தெளிவாக சொல்கிறாரு. கோகுலாஷ்டமி வழிபாடு பண்ணும்போது அந்த பாதம்லாம் வைப்பாங்க. கிருஷ்ணர் கோகுலத்தில் அந்த ஆயர்பாடி பெண்கள்லாம் அவங்க வீட்டில் இருக்கிற வெண்ணெய் தயிர் இதெல்லாம் எல்லாத்தையும் வச்சுருக்கும் போது கிருஷ்ணர் அவங்களுக்கு தெரியாமல் அவங்க வீட்டுக்குள்ளே போய் தயிரையும் வெண்ணையும் திருடி சாப்பிடுவாராம். அப்படி சாப்பிடும்போது தான் உடம்புல தன்னோட கையில் காலில் அப்படின்னு தன்னோட உடம்பு பூரா அந்த தயிர் வெண்ணெயாக தான் இருக்குமா. வாயில் அந்த வெண்ணெயை எடுத்து அப்படியே அப்பிப்பாராம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த உரியையோ இல்லை அந்த பானையோ கீழே தள்ளி விட்டு உடச்சிருவாராம். இந்த சத்தம் கேட்டு அந்த வீட்டு பெண்கள் பார்க்கும்போது அவங்க கையில் பிடிபடாமல் கிருஷ்ணர் தப்பிச்சு ஓடுவாராம். கீழே சிந்தியிருக்கிற அந்த தயிர் வெண்ணெய் மேலே கிருஷ்ணர் ஓடும்போது அவரோட கால் பாதத்தில் அந்த தயிர் வெண்ணையும் பட்டு அவர் போகிற வழியில் இந்த பாத அச்சுக்கள் தெரியுமா. அதோட நினைவாக தான் கோகுலாஷ்டமிலாம் வரும்போது பெண்கள் இந்த மாதிரியான பாத அச்சு வச்சு கிருஷ்ணரை வழிபடுறாங்க. கிருஷ்ணர் எந்த பானையில் இருக்கிற தயிரையோ வெண்ணையோ சாப்பிட்டாலும் அந்த பானையை கீழே போட்டு உடச்சிருவாராம். இதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க. அந்த பானை அப்படிங்கிறது நம்மளோட உயிர் அல்லது ஆத்மாவா. அதுக்குள்ளே இருக்கிற தயிர் இல்லைனா வெண்ணெய் நம்ம தாங்கிட்டு கர்மாக்கலாம். எப்போ ஒரு நபர் முழு வைராக்கியத்தோட எனக்கு கிருஷ்ணர் விட்டால் வேற கதியே கிடையாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரே சரணம்னு சொல்லி வராங்களோ, கிருஷ்ணரை முழுசாக ஏற்றுக்கிறாங்களோ, அப்போது கிருஷ்ணர் அந்த வெண்ணெய் தயிரை திருடி சாப்பிட்ற மாதிரி
அந்த நபருக்கே தெரியாமல் அந்த நபரோட அனைத்து விதமான கர்மாக்களும் வந்து கிருஷ்ணன் வந்து திருடிடுவாராம். தயிர் வெண்ணெயெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படி அந்த பானை காலியாக இருக்குமோ அது மாதிரி நம்மளோட கர்மக்கள் எல்லாம் நீங்கள் பெற்று இந்த ஆத்மா வந்து கர்மா இல்லாத ஆத்மாவும் ஆகுமா. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த காலியான பானையை எப்படி கிருஷ்ணர் கீழே போட்டு உடைக்கிறாரோ அது மாதிரி இந்த ஆத்மாவோட பிறவி சுழற்சியை வந்து உடைச்சு இந்த ஆத்மாவுக்கு வந்து கிருஷ்ணன் முத்தி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்து நம்மளோட பழக்கம் எப்படி இருந்திருக்கு, பலகாரங்கள்லாம் பண்ணும்போது அப்படின்னா பச்சரிசி மாவுலையும் எள்ளுலையும் தான் வந்து நம்ம பெரும்பாலும் பலகாரங்கள்லாம் பண்ணுவோம். அதே மாதிரி ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பிண்டம் கொடுக்கறதுக்கும் பச்சரிசி மாவையும் எள்ளையும் தான் நம்ம ரொம்ப பிரதானமாக பயன்படுத்துவோம். ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த பச்சரிசி மாவையும் எள்ளையும் வச்சு பிண்டதானம் கண்டிப்பாக நம்ம கொடுத்துட்டு வரணுமா 16 நாள். அப்படி பண்ணிட்டு வரும்போது அந்த ஆத்மாவுக்கு பசியும் தாகவும் தீர்ந்து தனக்கு பிண்டதானம் கொடுக்குற தன்னோட குடும்பத்தார்களை பார்த்து அவங்க வந்து வாழ்த்துவாங்களாம். அந்த மாதிரி அந்த செய்ய வேண்டிய காரியங்கள் வந்து செய்யாமல் அப்படியே அந்த பிண்டம் கொடுக்காமல் இருக்கும்போது அந்த ஆத்மா பசியும் தாகத்திலையும் வந்து அவதிப்படுமா. அப்போது தன்னோட குடும்பத்தார்கள் மேலே சாபம் விடுவாங்க. இந்த சாபம் தான் ஒரு குடும்பம் முன்னேறதுக்கு வந்து தடைக்கல்லாக இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமானது வந்து வம்சம் வந்து விருத்தியாகாமல் இருக்கிறது, குழந்தை பிறக்காமல் இருக்கிறது. டாக்டர்கிட்டலாம் போய் செக் பண்ணி பார்ப்பாங்க, ஆனால் ரிப்போர்ட்லலாம் வந்து எந்த விதமான ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி வரும், ஆனால் குழந்தை மட்டும் நிற்காது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்க வம்சத்தில் முன்னோர்கள் ஆத்மா வந்து சாந்தி அடையாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னோர்கள் ஆத்மா ஏன் சாந்தி அடையாமல் இருந்தால் ஒருத்தவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறது தடுக்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். வாரிசுன்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா தான் ஒரு நபர் இறந்ததுக்கப்புறம் அந்த செய்ய வேண்டிய காரியத்தை அந்த வாரிசு வந்து செய்வாங்க. தான் இப்படி பசியாலையும் தாகத்திலையும் அவதிப்படுற மாதிரி நீங்களும் அவதிப்படணும் அப்படின்னு அந்த ஆத்மா விட்ட சாபத்தினால தான் ஒருத்தவங்களுக்கு அந்த வாரிசு உண்டாகாமல் தடை ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அரிசி மாவுலையும் எள்ளையும் வச்சு பண்ண பண்டங்களை வந்து மற்றவங்களுக்கு முக்கியமாக ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுத்து அவங்க சாப்பிட்டு அது மூலமாக கிடைக்கிற சந்தோஷத்தினாலையும் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வந்து அந்த பண்டங்களை சாப்பிட கொடுத்து அந்த குழந்தைகள் வந்து சாப்பிட்டு அது மூலமாக கிடைக்கிற சந்தோஷத்தினாலையும் உண்டாகிற புண்ணியங்கள் வந்து இந்த மாதிரியான சாபங்கள் வந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் பெரியவங்க வந்து இந்த மாதிரியான அரிசியும் எல்லையும் வச்சு அது மூலமாக பண்டங்கள் பண்ணுற பழக்கங்களை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. தான் இந்த பலகாரங்களில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மற்றவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கிருஷ்ணருக்கு வந்து ஃபஸ்ட்டு நைவேத்தியம் பண்ணுமா. அப்படி பண்ணும்போது நாம் செஞ்ச அந்த பண்டங்கள் எல்லாம் பிரசாதமாக ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நாம் மற்றவங்களுக்கு சாப்பிட கொடுக்கும்போது, குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்கும்போது, முக்கியமாக ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட கொடுக்கும்போது அதனால் உண்டாகிற புண்ணியங்கள் வந்து பூரணத்துவம் அடையுதுன்னு சொல்கிறாங்க. இந்த புண்ணியங்கள் எல்லாம் திருப்தி அடையாமல் இருந்த முன்னோர்களோட ஆத்மாவுக்கு போய் சேரும்போது அந்த ஆத்மா வந்து கிருஷ்ணரோட அருளால் உயர்ந்த கதி அடையுதான். அப்போது எந்த குடும்பத்தில் வந்து வாரிசு இல்லாமல் இருக்கோ அந்த குடும்பத்தில் வந்து வாரிசு உண்டாகுது. அதுவும் சாதாரணமான ஒரு குழந்தையாக இல்லாமல் நல்ல ஒரு அறிவும் சாமர்த்தியமும் திறமையும் நிறைந்த குழந்தை வந்து பிறக்கிறதா வந்து நம்பிக்கை இருக்குது. அதனால தான் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வழிபாடு பண்ணும்போது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணரோட அருள் ஒரு இடத்துல இருக்கும் பட்சத்தில் அங்கே கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரோட அருளும் பரிபூர்ணமாக இருக்கும். அப்போது இந்த கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டில் ஒருத்தவங்களுக்கு கிருஷ்ணரோட பூர்ண அருளும் மகாலட்சுமி தாயாரோட பூர்ண அருளும் வந்து கிடைக்குது முடியுது.